சென்னை நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் நடந்து வரும் சூழ்நிலையில் மற்றொரு திட்டமான மோனோ ரயில் திட்டம் எந்த அளவில் உள்ளது விவரிக்கிறது இந்த சிறப்பு செய்தி. சென்னை நகரில் இப்போது திரும்பிய திசையெங்கும் மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருகிறது. அவ்வப்போது சோதனை ஓட்டமும் நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள் மெட்ரோ ரயில் தனது முதல் கட்ட பயணத்தை துவக்க உள்ளது. இந்த நிலையில்தான் சென்னை நகரில் தொடர்ந்து அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க ஒருங்கிணைந்த பன்முறை நகர் போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தும் வகையில் 16,650 கோடி ரூபாய் மதிப்பிலான மோனோ ரயில் திட்டத்தை கடந்த 2011ஆம் ஆண்டு தமிழக அரசு அறிவித்தது. இந்த திட்டத்தை நிறைவேற்றும் பொறுப்பு மாநகர போக்குவரத்து கழகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. 2 கட்டமாக இந்த திட்டத்தை செயல்படுத்த போக்குவரத்து துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. வரும் நிதியாண்டில் இந்த திட்டத்திற்கு தமிழக அரசு நிதி ஒதுக்கியதை தொடர்ந்து மாநகர போக்குவரத்து கழகம் திட்டப்பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. ஒப்பந்த புள்ளிகள் மூலம் தனியார் நிறுவனத்தை தேர்வு செய்யும் பணிகள் இப்போது நடைபெற்று வருகின்றன. சுமார் 3,300 கோடி செலவில் 20.68 கிலோமீட்டர் தூரத்திற்கு பூந்தமல்லியிலிருந்து கத்திப்பாரா வரை முதல் கட்டமாக மோனோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. ஒப்பந்த புள்ளியில் பங்கு பெற நாளை கடைசி நாளாகும். அடுத்த மாதம் 2ஆம் தேதிக்குள் ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்பட வேண்டும். ஆனால் தற்போதைய பொருளாதார சூழ்நிலையில் பெரிய அளவில் முதலீடு செய்து ஒப்பந்தத்தில் பங்கேற்க தனியார் கட்டுமான நிறுவனங்கள் தயங்குவதால் இத்திட்டம் தொடங்குவதில் சற்று தாமதம் ஏற்படும் என்கின்றனர் அதிகாரிகள். எது எப்படி இருந்தாலும் மோனோ ரயில் திட்டம் அடுத்த மாத இறுதியில் தொடங்க போக்குவரத்து துறை நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. மெட்ரோ ரயிலானாலும் மோனோ ரயிலானாலும் விரைவில் வந்தால் சென்னை நகரத்தின் போக்குவரத்து நெரிசலுக்கு விடிவு கிடைக்கும் என்பது சென்னை வாசிகளின் எதிர்பார்ப்பு. இப்போ மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் முடிய போகுது. ஆனால் மோனோ ரயில் ப்ராஜெக்ட் சொல்லி இன்னும் 2 வருஷம் ஆகுது. ஆனால் இன்னும் சென்னையில் கொண்டு வரல. ஆனால் மும்பையில் மெட்ரோ ரயிலும் ஓடுது, மோனோ ரயிலும் ஓடுது. அதனால் டிராஃபிக் ரொம்ப கிளியரன்ஸாக இருக்குது. ஆனால் சென்னையில் மெட்ரோ ரயில் மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் மோனோ ரயில் இன்னும் கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாகும். மோனோ ரயில்ன்ற கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி சிங்கப்பூர், மலேசியா மாதிரி டெவலப்ட் கண்ட்ரீஸ்லேருந்து சென்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. த ஃபேக்ட் இஸ் தட் டெல்லியில் நல்லா ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ஈவன் மெனி ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேயிங் இன் டெல்லி டோல் மீ தட் இட்ஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக கம்யூட் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் சென்னையில் அது ரொம்ப நாளாக அவங்க பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. பட் எப்போ கம்ப்ளீட்டாக முடியும்னு தெரில. 4 வழித்தடங்களில் அமைக்கப்படும் இந்த மோனோ ரயில் திட்டத்தின் மொத்த தூரம் 111 கிலோமீட்டர் ஆகும். இத்திட்டத்தை முதற்கட்டமாக வண்டலூர், தாம்பரம், குரோம்பேட்டை, குன்றத்தூர், ஆவடி, புழல் வரை முதல் வழித்தடம், வண்டலூர், தாம்பரம் கிழக்கு, வேளச்சேரி வரை 2வது வழித்தடம், பூந்தமல்லி, வளசரவாக்கம், வடபழனி வரை 3வது வழித்தடம், பூந்தமல்லி, போரூர், கத்திப்பாரா வரை 4வது வழித்தடம் அமைக்கப்பட இருக்கிறது. சென்னையில் உள்ள வாகனங்களின் எண்ணிக்கை 36 லட்சத்தை தாண்டிவிட்ட நிலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க இதுபோல் எத்தனை திட்டங்கள் வந்தாலும் வரவேற்கத்தக்கதுதான் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். தந்தி டிவி செய்திகளுக்காக ரமேஷ்குமார்.